friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்மால் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ண உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே இந்த பிசினஸை ரன் பண்ணலாம். இந்த பிசினஸ் எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ். எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ண கண்டிப்பா நல்ல மார்ஜின் இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமர் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. இது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். ஃப்ளவர் பாட்ஸ் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளவர் பாட்ஸில் வந்து நிறைய விதமான மெட்டீரியலில் கிடைக்குது. என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்குது, சிமெண்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டீரியல் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்ன மெட்டீரியல் பார்க்க போகிறோம்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட்ஸ் பற்றி தான் நம்ம வந்து மெயினாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு எந்த மெட்டீரியலுமே பார்க்காம பிளாஸ்டிக் மெட்டீரியலை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதுவே சிமெண்ட் தொட்டி பார்த்தோம்னா வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து நிறைய வீட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன், தொட்டி வந்து வச்சு நிறைய பேர் பூ வளர்க்க ஆசைப்படுறாங்க. அந்த செடி தொட்டிலாம் பார்த்து தான் நான் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியாவை உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 10 வீடு இருந்தால் அதில் கண்டிப்பாக மெயினாக 6 வீட்லேயாவது பூத்தொட்டி இருக்குது. இப்போ பூத்தொட்டி வளர்க்க ஆசைப்படும் போது அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராடக்டில் தொட்டி வாங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் பாட்ஸ்லாம் வந்து நிறைய இடத்துல சேல் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்ஸ்லாம் எங்கே ரொம்ப ரேராக தான் அவைலபிளாக இருக்கும். அதுவும் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நர்சரியில், அப்புறம் வந்து தொட்டி மட்டும் தனியாக வச்சு சேல் பண்ணுற இடத்துல, பெரிய பெரிய கடையில் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் கூட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நான் எதுக்கு இந்த பிஸ்னஸில் அதிகமாக டிமாண்ட் இருக்குதுன்னு சொன்னேன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காது. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் தொட்டி வாங்கி சேல் பண்ணால் கண்டிப்பாக நல்ல மூவ் ஆகும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லாஸ் ஆகணும்னு நினைக்கவே வேணாம். ஏன்னா இப்போ செடி வளர்க்கணுன்னு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக பூந்தொட்டி வாங்குவாங்க. இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனும் அதிகமாக இருக்காது. அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மூலமாக ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த தொட்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸ் அப்புறம் வந்து ஷேப்பில் வந்து கிடைக்குது. நீங்கள் எல்லா சைஸ்லேயும் எல்லா ஷேப்ஸ்லேயும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு சைஸு ஒரு ஷேப்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். கஸ்டமர் கேட்குற ஷேப்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தால் அவங்க வந்து ரிட்டர்ன் போகாமல் உங்ககிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதிலே தொட்டி கீழே பாட்டம் வர மாதிரி இப்போ வந்து கிடைக்குது. இந்த மாதிரி வாங்கிக்கினா தண்ணிலாம் கீழே போகாமல் தொட்டி வைக்கிற இடமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுனால எல்லாருமே இந்த மாடல் வந்து விரும்பி வாங்குவாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணனா எப்போவுமே நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்காக வாங்கினா தான் நமக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த தொட்டி எங்கே கம்மியாக கிடைக்கின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பல்காக ஹோல்சேலாக வாங்கும்போது ஒரு பீஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி தாராளமாக ஒரு பீஸை வந்து 110 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணலாம். ஆனால் நிறைய இடத்துல 200 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் 110 ரூபான்னு சேல் பண்ணாலே ஒரு பீஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 பீஸ் சேல் பண்ணால் 3000 ரூபாய் கிடைக்குது. மாதம் கண்டிப்பாக 90,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுற பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு நாள் மேக்ஸிமம் 50 பீஸுக்கு மேலேயும் சேல் ஆகலாம், இல்லை மினிமம் 20 பீஸ்க்கு கூட சேல் ஆகலாம். கஸ்டமர் வரதை பொறுத்து தான் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுலேயும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க, வாங்க மாட்டாங்க. ஆனால் சில பேர் தான் வாங்கணும்னு வருவாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராடக்டை பற்றி பேசணும். நம்ம பேசுறதுல இருந்து தான் நம்ம பிஸ்னஸ் நல்ல மூவ் ஆகும். பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.